பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுடன் பேச அமைச்சர்கள் 3 மணி நேரமாக காத்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். சமய மணிவண்ணன், களச்சூழல் என்ன? வணக்கம். சென்னை பெருநகர மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகைக்கு எதிரே மண்டலம் 5, 6 உள்ளிட்டவற்றை தனியார் மயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதேபோன்று பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் இன்றோடு 13 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரும் நிலையில் முக்கியமாக பணி நிரந்தரம் மற்றும் பணி பாதுகாப்பு ஆகிய 2 கோரிக்கைகளை பிரதானமாக தூய்மை பணியாளர்கள் முன்வைத்து இன்றோடு 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய போராட்டமானது மழை வெயில் என கிட்டத்தட்ட 13 நாட்களோடு இன்றைய தினம் 13 நாட்களை நிறைவு செய்ய உள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த போராட்டத்திற்கு எதிராக வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் தொடர்ந்து இந்த பொது இடத்தில் எல்லா இடத்திலும் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று கூறி தூய்மை பணியாளர்களை சென்னை மாநகராட்சி தலைமையிடத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் தற்போது சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு வெளியே தொடர்ந்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அதே வேளையில் தூய்மை பணியாளர்களும் போராட்டம் நடத்துவதற்கும் அரசு தயாராக உள்ளது. ரிப்பன் மாளிகையில் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே. நேரு, அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் சென்னை மாநகர ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் அனைவருமே போராட்டக்குழுவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்துள்ளனர். குறிப்பாக போராட்டக்குழுவையும் பிற்பகல் 1 மணி அளவில் பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர்கள் சார்பிலும் அரசு சார்பிலும் தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டக்குழுவினர் பேச்சுவார்த்தைக்கு வராத சூழலில் தற்போது தான் ஒரு 4 மணி அளவில், மாலை 4 மணி அளவில் போராட்டக்குழுவின் பிரதிநிதிகள் தற்போது பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர்கள் உடனான பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்துள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து இந்த போராட்டத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி தான் தெரியும். தொடர்ந்து நீதிமன்றம் தூய்மை பணியாளர்களை வெளியேற அப்புறப்படுத்த உத்தரவிட்டிருந்த சூழலில் அமைச்சர்கள் தரப்பிலும் அரசு தரப்பிலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது தூய்மை பணியாளர்களின் பிரதிநிதிகளுடன் இங்கே சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரிப்பன் மாளிகைக்கு வெளியேயும் சரி உட்புறமாகவும் சரி ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். மகளிர் போலீசார் உட்பட ஏராளமான போலீசார் பாதுகாப்பு கருதியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியே குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களும் தங்களது 13வது நாள் போராட்டத்தை, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்களது 13வது நாள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இன்று அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டக் குழுவினர் என்ன தெரிவிக்க உள்ளார்கள், போராட்டத்தின் அடுத்த நிலை என்பது குறித்து அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னரே தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.